ஹலோ. ஒரு சாஃப்ட்வேரை முதல்ல கற்றுக்க ஆரம்பிக்கும்போது நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். அதில் ரொம்ப பண்ணவே கூடாத தப்பு ஒன்று இருக்குங்க. கண்ட்ரோல் எண் நீங்கள் சொல்லும்போது செலக்ட் டெம்ப்ளேட்னு ஒரு டயலாக் வரும். நீங்கள் இதை எதையுமே கவனிக்க மாட்டீங்க. நேரடியாக ஓப்பன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. கண்ட்ரோல் எண் சொல்லிவிட்டு நோ ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது என்ன சார் நியூ டாக்குமெண்ட் வந்திருக்கு? கரெக்டு. மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் சிஸ்டம் மெட்ரிக் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்தியாவிலையும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பெரும்பாலும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது மெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதை லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் இந்த மாதிரி வரும். டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெட்ரிக் சிஸ்டத்தை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணல. இம்பீரியல் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் எழுதுறதுக்கான ஒரு செட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த டெம்ப்ளேட் அதான் பண்ணும். ஷாக்கிங்காக இருக்கா? லிமிட்ஸ்னு எழுதுங்களேன். ட்ராயிங் லிமிட்ஸ் LIMITS. இந்த லிமிட்ஸ்னு எழுதும்போது இந்த லோவர் லெஃப்ட் கார்னர் 0,0ன்னு சொல்லுவான். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ இருக்குது, அது கரண்ட் வேல்யூ சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ட்ரு கீ பண்ணால் போதும். என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், அது போதும். அதுக்கு அடுத்து கேட்குறான் ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர் அப்படின்னு கேட்குறான். இந்த அப்பர் ரைட் கார்னரில் அவங்களே ஒரு வேல்யூ சொல்கிறான், 12,9 சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்க என்ன அப்படின்னா இன்ச்சஸ், 12/9 இன்ச்சஸ். இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாடிஃபை பண்ணாதீங்க. 12க்கு 9 இன்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் நீங்கள் சொல்கிற நான் எப்படி நம்புறது? ரொம்ப சிம்பிள். லைன் யூஸ் பண்ணுங்கள். 0,0ன்னு சொல்லுங்கள். அங்கேருந்து ஆரம்பிங்க. ஆர்த்தோ ஆன் பண்ணுங்கள், எனேபிள் பண்ணிக்கோங்க. F7 இல்லைன்னா இந்த ஸ்டேட்டஸ் பாரில் இங்கே கிளிக் பண்ணுங்கள். 12 அப்படின்னு சொல்லுங்கள். 12னால் நான் வேல்யூ தான் சொல்கிறேன், யூனிட் நான் சொல்லவே இல்லை. அவங்க எடுத்துருக்கதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். மேலே சொன்னீங்கன்னா என்ன வரும்? 9 சொல்லிடுங்க. இது 9 இன்ச்சஸ். ஆனாலும் உங்களுக்கு தெரியாது. இங்கேயும் 12 கொடுங்க, இங்கே க்ளோஸ்ன்னு கொடுத்துருங்க. சார் 12,9 கரெக்டாக தானே இருக்குது? என்ன யூனிட் அவன் எடுத்துக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். டின்னு சொல்லுங்கள். டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் இருக்கா? இதில் மாடிஃபைன்னு கொடுங்க. ப்ரைமரி யூனிட் டெசிமலில் இருக்குது. ப்ரைமரி யூனிட்டு டெசிமலில் இருக்குது. இதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அருமையான வழி ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல ஆர்கிடெக்சரல் அல்லன்னா இன்ஜினியரிங் கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்காங்க, எந்த லென்த்தை நீங்கள் டைமென்ஷன் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் லென்த் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை டிஸ்பிளே பண்ணும்போது ஃபீட் இன்ச்சஸில் காமிப்பான். ஓகேயா? அப்படி வந்த பிறகு நீங்கள் அதை அளந்து பாருங்கள். DLI அப்படின்னு சொல்லுங்கள். லீனியர் டைமென்ஷன். இதோட நீளம் எவ்வளவு சொல்கிறான் உங்களுக்கு புரியுதா? அங்கே என்ன எழுதியிருக்கான்னு ஜூம் பண்ணி பாருங்கள். 1 foot அப்படின்னு கொடுப்போம். ஃபுட் சிம்பிள் அப்போஸ்ட்ரோஃப் கொடுத்துட்டிங்கன்னா அடி, 1 அடி. இது என்ன இருக்குது? 9ன்னு கொடுத்துருக்கோம். 9 இன்ச்சஸ். இப்போ புரிஞ்சுருக்கும் என்னென்ன நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட் செட்டிங்னா என்ன அர்த்தம்னா ஃபேக்ட்ரி செட்டிங். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோகேடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எண் கொடுத்தீங்கன்னா அவன் டிஃபால்ட்டாக அந்த இம்பீரியல் ஸ்டாண்டர்டுக்கு தான் போகும். இதில் செலக்ட் ஆகிருக்கும். நம்ம சொல்ல இதை பார்க்காம கவனிக்காமல் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதான் நடக்கும். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேயா? இதை தான் நான் வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது ஆட்டோகேட்டை சொல்லணும். அதில் எப்படி சார் சொல்கிறது? இந்த கண்ட்ரோல் எண் சொன்னீங்கள்ல, செலக்ட் டெம்ப்ளேட்னு டயலாக் வந்ததில்ல, இந்த டயலாகில் akd.dwt இந்த டெம்ப்ளேட்டுக்கு பதிலாக கீழே இருக்குது பாருங்கள், akd ISOன்னு இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரி, எனக்கு இது புரியலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நேராக இங்கே கெட் ஸ்டார்டட் வாங்க. இந்த ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணுங்கள். மவுஸை கொண்டு போய் இந்த இடத்துல வைங்களேன். அவங்களே சொல்லுவான், நம்ம அதை கவனிக்கலை. நார்மல் இங்கிலீஷ் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தெளிவாக சொல்கிறான் இல்லையா? இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபீட் இன்ச்சஸில் தான் அவன் எடுத்துக்குவான். நீங்கள் மெஷர் பண்ணும்போது நம்பர் கொடுத்தீங்கன்னா அவன் இன்ச்சஸ்ன்னு தான் எடுத்துக்குவான். ஆட்டோகேட்டில் டிஃபால்ட் யூனிட்டு இன்ச்சஸ். நீங்கள் சொல்லாமல் நீங்கள் நம்பர் எழுதுனா இன்ச்சஸ்ன்னு தான் எடுத்துக்கும். புரியுது இல்லையா? இந்த டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு நீங்கள் நம்பர் எழுதுனா இன்ச்சஸ்ன்னு எடுத்துக்கும்.
அதே இது நீங்கள் ரிவிட் ஆர்கிடெக்சரில் போயிட்டு டிஃபால்ட் யூனிட்னா ஸோ 40ன்னு எழுதினா 40 அடி, இங்கே 40ன்னு எழுதினா 40 இன்ச்சு. இதான் வித்தியாசம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். இது வந்து ஃபீட் இன்ச்சஸில் இருக்குது. இம்பீரியல் நமக்கு என்ன வேணும், நேராக அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா நார்மல் இன்டர்நேஷ்னல் மெட்ரிக் ட்ராயிங் டெம்ப்ளேட் இருக்கா, இதை யூஸ் பண்ணுங்கள். 420 420/297 வரும். அது மில்லிமீட்டர் தான் கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லலாம். எப்படி இங்கே கவனிங்க, ஜூம் சொல்லுங்கள், ஆல் சொல்லிடுங்க, எப்பயுமே அது கொடுத்துடணும். இதில் இன்னொரு இஷ்யூ இருக்குது சார். இந்த கிரிட்டு வந்து பழைய வெர்ஷனாக இருந்தால் என்ன ஆகுனா ட்ராயிங் லிமிட் என்னவோ அது மட்டும்தான் காமிக்கும். இப்போ லிமிட்ஸ் எழுதி பாருங்களேன். லோவர் லெஃப்ட் கார்னர் 00, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்பர் ரைட் கார்னர் 420/297. புரியுது இல்லையா? சரி, அதை தாண்டி கிரிட்டு தெரியுது, விசுவலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. கிரிட்னு எழுதுங்க, GRID கிரிட்னு எழுதிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆன் ஆஃப் தெரியும் நமக்கு. இந்த நம்பருக்கும் அர்த்தம் புரியும். 10ன்றது ஒரு கிரிடு ஸ்பேஸிங், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 2 ஸ்பேஸிங்கும் ஐடென்டிக்கலாக இருக்குது, 10ன்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. அங்கே do you want to display the grid beyond limitsன்னு கேட்ட மாதிரி இருக்குது. நம்ம எஸ்ன்னு கொடுத்துருவோம், அதான் ப்ராப்ளம். நோன்னு சொல்லுங்கள், சரியாயிடும். நோ சொன்ன அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், இதுதான் ஸ்டார்ட் பண்ணும். கிரிட்டே எங்கே இருக்குது, இது ஆரிஜின். இங்கேருந்து அந்த மேஜர் கிரிட்டு வந்து எவ்ரி 5th கிரிட்டு, அதாவது இது 50ன்னு அர்த்தம். 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 410, 420. சரியாச்சா? அதே தான். நீங்கள் சந்தேகமாக இருந்ததுன்னா லைன் 0,0ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. 420ன்னு எழுதுங்க. அதுக்கு அடுத்து 297, அதுக்கடுத்து 420 இந்த சைடு ஹரிசாண்டல், தென் க்ளோஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் வந்துடும். நாளைக்கு நமக்கு தெரியும் 420/297னா A3 சீட். மெட்ரிக்கில் ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் பேப்பர் சைஸ் என்னது, 420x297. அந்த A3 வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. ஓரியன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீளவாக்கில் இருக்குது. சார் இதை அளந்து பார்த்துடலாமா? எப்படி DLIன்னு சொல்லுங்கள். அளந்திங்கன்னா 420 வரும். இது 297 இருக்கும். சார் இது இன்ச்சா மில்லிமீட்டரா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி நம்புறது? ரொம்ப சிம்பிளுங்க. 420ன்றது என்னது, இது மில்லிமீட்டர்னு நான் சொல்கிறேன். டின்னு டைப் பண்ணுங்கள். டைமென்ஷன்ஷியல் மேனேஜர் இருக்கும். இது பக்கத்தில் என்ன பண்ணுங்க, மாடிஃபை பண்ணுங்கள். இப்போ இருக்குதா ப்ரைமரி யூனிட் டெசிமலில் இருக்குது, அது மில்லிமீட்டரில் இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. ஆல்டர்னேட் யூனிட் அதை எனேபிள் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஆல்டர்னேட் யூனிட் இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிங்கன்னா இங்கே மாடிஃபை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வேல்யூ நான் இப்போ கொடுத்துருக்கேன், மல்டிப்ளையர் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு மில்லிமீட்ரு எத்தனை இன்ச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா. இது 0.03937 ஒரு வேல்யூ. அது எப்படி வருதுன்னா நான் ஒரு இதை முடித்த பிறகு சொல்கிறேன். இதை கொடுத்துருங்க. இங்கே சொல்கிறான் பாருங்கள், என்ன சொல்கிறான், 1 feet 4.54 inches அப்படின்னு தெளிவாக சொல்லும். இப்போ புரியுது இல்லையா? 420ன்றது மில்லிமீட்டரில் இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஒன்று ஆல்டர்னேட் யூனிட்டு இன்ஜினியரிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம். 420 மில்லிமீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறான், 1 feet 4.54 inches அப்படின்றான். அதே மாதிரி இங்கே இருக்குது எவ்வளவு, 297 யூனிட் வந்து மில்லிமீட்டர் வந்து 11.69 இன்ச்சஸ்க்கு சமம். 11 and 3/4 inch. மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து மில்லிமீட்டர் யூஸ் பண்ணும். சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியர்ஸ் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்ரூவலுக்கு வந்து மெட்ரிக் யூஸ் பண்ணால் கூட சைடில் நம்ம ஆல்டர்னேட் யூனிட் என்ன பண்ணிடுவாங்க, ஃபீட் இன்ச்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஸ்கில்டு லேபர், அவங்க ஒரு மேசனாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், அவங்களுக்கு வந்து நீங்கள் மில்லிமீட்டரில் கொடுத்தா அவனுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பூரா ஒன்று தான், ஃபீட் இன்ச்சஸ் மட்டும்தான் தெரியும். சார் 7.5 அடி, 2.25 இன்ச்சு, 2.25 அடி, அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தான் நம்ம இந்த கன்வெர்ட் பண்ணோம், யூனிட் கன்வர்ஷன். Control 8 சொல்லுங்கள், குயிக் கால்க்குன்னு வரும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் பேட் இருக்குது, சயின்டிஃபிக்னு இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் பேட் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் யூனிட் கன்வர்ஷனுக்கு வாங்க. லென்த்து இப்போ மில்லிமீட்டரை நம்ம இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணணும்.
இந்த இருக்குது, ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது. ஒரு மில்லிமீட்டரில் இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணும்போது 1 millimeter is equal to 0.03937 அப்படின்னு வரும். இதுதான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் மல்டிப்ளை பண்ண சொல்லி. ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எந்த சேனலில் இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சார் நிறைய சேனல்ஸ் இருக்குது, அது தமிழ்லேயே நிறைய இருக்குது, இருக்கட்டுமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லித் தருவாங்க இல்லையா. இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்பிக்கையில் தான் இந்த சேனலில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.